பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு இன்றைக்கி கொடுக்குற வேத வசனம் ஏசாயா 41:13. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கி சொல்லுகிறார். எதை குறித்து நீ பயப்படாத, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா, எதை குறித்து நீ கவலைப்படாத என்று சொல்கிறார். வேதனை வரும், ஒரு காரியம் உன்னை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை நிமித்தம் நீ பலப்படுவாய். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சகோதரனாக பிரியமானவர்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்றவருக்காக நீங்கள் ஜெபிங்க. மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து ஜெபிக்கும் பொழுது நம் பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆம், எங்கள் குடும்பத்தில் கூட எங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸு இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நபர்கள். அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மகளுக்காக ஜெபித்தோம். அந்த மகளுக்கு திருமணம் ஆகி இன்றைக்கி குழந்தை இருக்குது கர்த்தருடைய கிருபையினால். அந்த மகனுக்காக ஜெபித்தோம். அந்த மகனுக்கும் திருமணம் ஆகி இன்றைக்கி குழந்தை இருக்குது. தேவன் கிருபையாய் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படின்னா, குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். சகோதர சகோதரர்கள் ஒன்றாக நாங்கள் சேர்த்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவரால் அவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அவரால் இருக்க முடியல. உடனே அவர் அதுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இன்றைக்கி பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வார்த்தை என்பதும் உங்களை தேற்றுகிறார். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று அவர் இன்றைக்கி சொல்கிறாரு. அதனால தான் ஏசாயா 41 மறுபடியும் சொல்கிறேன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து, உங்கள் வலது கையை பிடித்து கொண்டாராம். பிடித்து கொண்டு பயப்படாதே சொல்லுகிறவர் மகா பெரிய தேவன், மகா பெரிய உன்னதமான ஒரு தேவன். He is living in the most high place. அப்படிப்பட்ட தேவன், ஒரே தேவன், உயிருள்ள தேவன் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். உன் வலது கையை பிடித்து கொண்டார். நம்ம அவர் கையை பிடிச்சிட்டா நம்மளுக்கு கை கொஞ்ச நேரம் கழித்து வலிக்கும்.